உங்கள் எல்லாரோட ஃபேவரட் கார் டீலர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக்கில் மோஸ்ட்லி 70% ஆஃப் த ஸ்டாக்குக்கு 100% ஃபினான்ஸ் பண்ணி தராங்க. அதாவது டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் 0 டவுன் பேமெண்ட்டில் நம்ம டெலிவரி எடுக்க முடியும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ கார் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு, ஸ்டார்டிங் பட்ஜெட் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ப்ரோ வாங்க. வணக்கம். வணக்கம். டோட்டல் ஸ்டாக்ல எப்படி இருக்கு, கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்க? ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கார்ஸ் ஸ்டாக் இருக்கு. இது போக ஸ்டாக் நம்ம கிட்ட வெளியில இருக்கு. ராபிட் ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி எல்லாம் நிறைய லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கு. அதுவும் ரீசனபிள் பிரைஸ்ல. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்னாலே வெளியிலாம் ரேட் ஜாஸ்தியாக சொல்றாங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டைம் ரேட் கம்மியாக கொண்டு வந்தாச்சு. ஓகே, 100% ஃபினான்ஸ் எதிர்பார்க்குறோம். எல்லா வண்டியுமே 100% ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடலாம். 99% நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக்ல ஃபுல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்டார்டிங் பட்ஜெட்டுங்க? ஸ்டார்டிங் பட்ஜெட் ஒரு 2.65 நம்ம கிட்ட இருக்கு. மேக்ஸிமம் கம்பெனி சர்வீஸ் வண்டி இந்த மாதிரி தான் இருக்கு இந்த டைம் ஸ்டாக்ஸ் எல்லாமே. வாங்க பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற டாடா டிகர் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் எக்ஸாக்ட் ஆப்ஷனல் டாப் எண்ட் மாடல். வெறும் 78,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட் தான். ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. பாடி லைன் எல்லாமே க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்டீரியர்லும் அதே மாதிரி க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. வண்டியில் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம்னா டீல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய்வில், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில். இந்த வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த விதமான சர்வீஸ் எதுவுமே பண்ணாதான் ரெடி டு ட்ரிவனான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 485, 490 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,95,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பார்க்குற i20 பெட்ரோல் 2018 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு. வண்டி பாடி லைன் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ராச் லைன்ஸ் எதுவுமே இல்லை. இன்டீரியலும் அதே மாதிரி க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டீல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ், ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில். இந்த வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெடி டு ட்ரிவனான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 6 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு 5,55,000 தான் கேட்டிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். இந்த வண்டி மார்க்கெட்லேயும் ப்ரைஸிங் தாராளமாக கம்பேர் பண்ணி பாருங்கள். 6 லட்ச ரூபா 6,00,000 சொல்லலாம். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,55,000 ப்ரைஸ். அதிலிருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குற வெண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டிஎஸ்டி கியர் பாக்ஸ். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்னாலே டிஎஸ்டி கியர் பாக்ஸ் ரொம்பவே டிமாண்டில் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போது அதுவும் ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துடலாம். 2016 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வண்டி ஒரு ப்ராப்பர் வெல் மெயின்டெண்டாக இருக்குது. உங்களுக்கு வண்டியில் பாடி லைனில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. வண்டி இன்டீரியர் க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் எதுவுமே செய்ய தேவையில்லை. ரெடி டு ட்ரிவனான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 6,60,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் 2016 மாடல் ஆட்டோமேட்டிக் டீசல் வெண்டோ கோட் பண்ணுற ரேட் வெறும் 5,25,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற ஹோண்டா அமேஸ் 2020 மாடல் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வெறும் 44,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. ஒரு கிரே கலரு. மேபி இந்த டைமில் நீங்கள் பார்க்குறனால பிளாக்காக கூட உங்களுக்கு தெரியலான்னு நினைக்கிறேன். கிரே கலர் தான் உங்களுக்கு. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன். பாடி லைனில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. ரீபெயிண்டிங், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி ஒரு ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோடய இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 7,700 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு 6,75,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடய வந்துடும். உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டி உங்களுக்கு வந்து 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இந்த டைம் பார்க்க போகிற வண்டி எல்லாமே மேக்ஸிமம் 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ சிபில் டிஃபால்ட்டாக இருந்தால் கூட பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வண்டி குவாலிட்டியும் நம்மக்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும். எடுத்த கஸ்டமர் கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள் கார் பாயிண்ட் பற்றி எப்படி இருக்குங்கிறது. மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட. நீங்கள் புது வண்டி எடுக்கிற மாதிரி யூஸ்டு காரில் நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வியூஸ் முக்கியமாக யோசிக்கிறது 2 விஷயம் தான். ஒன்று வந்துட்டு நான் ஆக்சிடென்ட்லாம் இருக்கணும். முக்கியமாக மேஜர் ஆக்சிடென்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இன்னொன்று ஃப்ளட் எஃபெக்ட். இந்த 2 தான் ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்காது இல்லையா? 100% அந்த மாதிரி வெஹிக்கிள் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா ட்ரையல் பாருங்கள். ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபிகேஷன் நீங்கள் வெஹிக்கிள் எடுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி வந்து 2014 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹோண்டா சிட்டி டீசல் வேரியன்ட். உங்களுக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. கஸ்டமர் பார்க்கிங் செய்யல தான் இருக்குது. வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன். வண்டி எடுத்தால் எந்த விதமான ஒர்க்ஸும் செய்ய தேவையில்லை. 2014 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வண்டி ட்ரிவன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,63,000 கிலோமீட்டர்ஸ். ஸ்டில் டேட் ப்ராப்பர் சர்வீஸ். டீசலுக்கு இது கிலோமீட்டர் ஜென்னாக நல்லா மெயின்டைன் பண்ணி தான் வச்சிருக்காங்க வெஹிக்கிள். கிலோமீட்டருக்காக நீங்கள் பயப்படாத ஒரு ஜென்னான ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டீல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,15 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் 5,50,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 lakhs வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு கையில் ஒரு 70,000 80,000 வச்சுன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் அப்புறம்
நம்மளோட யூஎஸ் கேட்டுட்டு இருந்த டீசல் ராக்கெட் வந்தாச்சு. ஆமாம், 2014 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. 1,36,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. க்ரூஸ்க்கு 2014 இந்த கிலோமீட்டரில் ஒரு ஜென்னான வெஹிக்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. வண்டி வெல் மெயின்டெனன்ஸோட இருக்குது. ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இன்டீரியல் எல்லாமே சீட் கவர்ஸ் எல்லாம் இப்போ தான் போட்டிருக்கோம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் க்ரூஸ் 2014 டீசல் 1.36 தான் ஓடி இருக்குது. நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,95,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். க்ரூஸ் 2014 5 லட்ச ரூபா 5,7 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கோட் பண்ணுறது 3,95,000 மட்டும்தான். 2014 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க க்ரூஸ். முக்கியமாக சிங்கிள் ஓனர் இதுவும். ஆமாம், நம்ம பார்க்குற எக்கோஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் டைட்டானியம் ப்ளஸ் 96,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோடய நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 7.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ண ரேட் வெறும் 5,95,000 தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்ம ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் க்ளீன் ஆச்சுன்னா 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். ஓகே, இது பெட்ரோலா டீசலுங்களா? டீசல் வேரியன்ட் டைட்டானியம் ப்ளஸ். ஒரு ஹேட்ச்பேக் போகிற காஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நல்ல எஸ்யூவின்னு தாராளமாக சொல்லலாம். ஆமாம், நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வண்டி, ஒரு பில்ட் குவாலிட்டிலாம் அவ்வளோ சாலிடாக இருக்கும். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கு நான் வந்துட்டு இந்த வண்டி எடுப்பேன். ஸோ உங்களுக்கும் ஐடியா இருந்ததுன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். டீசல் கோயம்புத்தூர் வண்டி, அது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க டைட்டானியம் ப்ளஸ் வேரியன்ட். சிங்கிள் ஓனர் வண்டி டைட்டானியம் ப்ளஸ்ன்றது டாப் எண்ட் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இந்த வண்டி இல்லை எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம கிட்ட சேலஞ்சிங்கான ஒரு ப்ரைசிங் இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 1 lakh வரைக்கும் ப்ரைசிங் கண்டிப்பாக காம்படிட்டிவாக இருக்கும். இதுக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும்? இந்த லோன் 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். இக்கோஸ் போட்டு 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு டவுட் என்னன்னா, நம்மளும் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம் 0 டவுன் பேமெண்ட்டில். ஆமாம், தொடர்ந்து வர கமெண்ட் எப்படி உங்களால் தர முடியுதுன்னு அவங்களும் கேட்குறாங்க. எனக்கும் அதே கொஸ்டினாக இருக்குது. போன மாதம் எடுத்த கஸ்டமர் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் உங்கள் ஃபாலோவர்ஸ் தான். அவங்ககிட்டயே கேட்டு பாருங்கள். மேக்ஸிமம் 95% எடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாமே 0 டவுன் பேமெண்ட் தான். நம்ம ஏன் மேக்ஸிமம் 0 டவுன் பேமெண்ட் பண்ணுறோன்னா, வண்டி ஃபினான்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகாத மாதிரி தான் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம அந்த வேல்யூக்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு ப்ரைஸிங்க்கு நம்ம வண்டி தந்துடுறோம். அது ஒரு சில டைம்லாம் வந்து டெலிவரி எடுக்கிறப்ப கையோட பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க எக்ஸஸாக. கண்டிப்பாக அதுவும் நடந்திருக்கு. இந்த டைமும் அந்த மாதிரி ஆப்ஷன், இந்த டாடா டிகரு, வென்டோ ஆட்டோமேட்டிக்கு, இந்த வண்டிக்கெலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இருக்குது. கஸ்டமர் ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்துச்சுன்னா கையில் கேஷை கொடுத்து அனுப்பிச்சுட்டலாம். அது முக்கியம். ப்ரொஃபைல் வந்து அந்த லோன் வாங்கி கொடுக்குறது ப்ராப்ளம் கிடையாது. கையில் எக்ஸஸாக நீங்கள் அந்த டியூ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆமாம், அதுவும் யோசிக்கணும். அது மேக்ஸிமம் என்கிட்ட நீங்கள் கார் எடுத்தீங்கன்னா அடுத்த கார் நீங்கள் என்கிட்ட வந்து அடுத்த ஒரு ப்ரீமியம் கார் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். சூப்பர். நம்ம பார்க்குற ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. டீசல் வேரியன்ட் டைட்டானியம் டாப் எண்ட் மாடல். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. இன்டீரியல் ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருச்சு. இந்த வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் கோட் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்டில் ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் 2015 மாடல் 16 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3,75,000. இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். 5 வருஷம் EMI ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம். 3,75,000 எங்கேயுமே கிடைக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ்பயரை தாராளமாக ப்ரைஸிங் செக் பண்ணி பாருங்கள். 4.5 லட்சம் கீழே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம பார்க்குற ஸ்கோடா சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வண்டி பெட்ரோல் வேரியன்ட் உங்களுக்கு டாப் எண்ட் மாடல். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா 12 ஏர்பேக்ஸ், ABS, ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், மோட்டரைஸ்டு மிரர்ஸ், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. வண்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோடே வந்துடுது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. ஸ்கோடா சூப்பர் பொறுத்தளவுக்கு 2014 போயிட்டு இருக்க ரேட் ₹9.9 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 6,65,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் இதிலிருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 8.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணி வெறும் 6,75,000 மட்டும் தான். ப்ரைஸிங் கண்டிப்பாக 2014 சூப்பருக்கு நீங்கள் ப்ரைஸிங் தாராளமாக எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்குற ஹோண்டா பிரியோ 2012 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வெறும் 78,000 கிலோமீட்டர்ஸ் தான் டிபெண்ட் ஆயிருக்கு. பாடி லைனில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. இன்டீரியலும் க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் AC எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான வண்டியில் ABS பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் வந்துடுது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் ஹோண்டா பிரியோ 2012க்கு கோட் பண்ணுற ரேட் ₹2,80,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற போல வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட் ஹைலைன். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. சைடு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லாமே வந்துருது. இன்டீரியல் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4.25 லட்சம் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,20,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற ஃபோர்ட் ஃபிகோ வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 1,15,000 கிலோமீட்டர்ஸ் டிவெண்ட். ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடய இருக்குது. ZXi வேரியன்ட்
கோயா சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டு ஒரு கஸ்டமர் க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் வச்சிருக்காரு. ஃபோர்ட் ஃபிகோ ஒரு கம்பெனி சர்வீஸோட ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 1,15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி சர்வீஸோட இந்த குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா கோட் பண்ணுற ப்ரைஸிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 2,65,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து சின்ன நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற XUV500 வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். W8 வேரியன்ட் வண்டி. ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. 2012 XUV நீங்கள் இந்த ஒரு கண்டிஷனில் இந்த ஒரு குவாலிட்டியில் கண்டிப்பாக எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த ஒரு கண்டிஷனில் வண்டி இருக்குது உங்களுக்கு. வண்டியில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடுது. ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் கஸ்டமர் எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சிருக்காரு. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். XUV டைப்பில் இந்த ஒரு கண்டிஷனில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் கோட் பண்ணுற ரேட் 6,600 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 5,75,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் அதிலிருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். லோன் ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டிக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4.5 வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற டாடா டியாகோ 2017 மாடல் எக்ஸாக்ட் டாப் அண்ட் மாடல் வண்டி. ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் ஸ்க்ராச் எதுவுமே இல்லை. இன்டீரியல் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட் தான். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 4,500 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற வெறும் 3,90,000 தான் ப்ரைஸ். அதிலிருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். 2015 மாடல் ஃபோர்ட் ஃபிகோ டைட்டானியம் இந்த ஒரு குவாலிட்டியில் இந்த ஒரு கண்டிஷனில் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் எங்கே தின்னீங்கனாலும் கிடைக்காது. கிலோமீட்டர் 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, மேஜர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் வச்சுருக்காங்க. இந்த ஒரு கண்டிஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி கிடைக்காது. பாடி லைன் எல்லாமே பார்த்து வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெல் மெயின்டெண்டாக பண்ணியிருப்பாங்கன்னு. இன்டீரியர் க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ், சைட் அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக்கல் மிரர்ஸ், ரிமோட் லாக்ஸ் எல்லாமே வந்துடுது. ஷிஃப்ட்டு அந்த மாதிரி யாராவது ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் வண்டி உங்களுக்கு. ஃபோர்ட் ஃபிகோ 2015 மாடல் டைட்டானியம் 1 lakh கிலோமீட்டர் ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 3,75,000. இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். ஃபுல் லோனு 2015 ஃபிகோ இந்த ப்ரைஸிங் கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 4,500 சொல்லுவாங்க. ஃபோர்ட் ஃபிகோ 2015. அதுலேயும் ஃபோர்டில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு எக்கோஸ் போட்டு பார்த்துருக்கோம், ஒரு ஆஸ்பெர் பார்த்துருக்கோம், இப்போ ஒரு ஃபிகோ இருக்குது. ஆமாம், இந்த 3 வண்டியும் பார்த்துட்டிங்கன்னா நேராக கிளம்பி வந்துருங்க. உங்களுக்கு வீடியோவில் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கு பாடி குவாலிட்டி எல்லாமே. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குற எட்டியோஸ் லிவா வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் TN47 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். 2019 மாடல் 1,07,000 கிலோமீட்டர்ஸ் ரிவன் ஆயிருக்கு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. பாடி லைனில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. இன்டீரியல் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டி VD டாப் அண்ட் மாடல் தான். உங்களுக்கு வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. எட்டியோஸ் லிவா 2019 லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டினாலே ப்ரைஸிங் கோட் பண்ணுறது 8,800 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 6,80,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் உங்கள் ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்துச்சுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற சிலிரியோ 2022 மாடல் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வெறும் 33,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ட்ரிவன் ஆயிருக்கு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,80,000 கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். 2022 ZXi வேரியன்ட் வண்டியில் ஆப்ஷன்ஸ் வந்து டியூல் ஏர்பேக்ஸ், ABS, ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லாமே வந்தது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,75,000 மட்டும்தாங்க. அதுலேருந்தும் நம்ம ஒரு சின்ன நெகோஷியேஷன் அப்படியே கொடுத்துடலாங்க. நம்ம பார்க்குற வென்டோ ஆட்டோமேட்டிக் 2019 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. டீசல் வேரியன்ட், ஹைலைன் வேரியன்ட். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பண்ணணும் டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து 1,30,000 கிலோமீட்டர்ஸ் ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 7,85,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9,00,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 7,85,000. இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற ஈகோ 2024 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வண்டி வெறும் 18,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். வண்டி லோக்கல் உடுமல்பேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 6,600 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது 2024 ஈகோ வெறும் 18,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது வெறும் 5,80,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி ப்ரைஸும் நெகோஷியேட் பண்ணி இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். ஈக்குவலாக யாருமே 0 டவுன் பேமெண்ட்டில் பண்ணி தர மாட்டாங்க. நம்ம 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாங்க. இது ஏசி டைப்புங்களா? ஆமாம், ஏசி டைப்பு. உங்களுக்கு ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டியில். நம்ம பார்க்குற i10 ஆட்டோமேட்டிக் 2014 மாடல் ஆஸ்ட்ரா வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ABS பிரேக்கிங்ஸ் வந்தது, அலாய் வீல்ஸ் வந்தார், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லாமே வந்தது. மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4,00,000 4,10 சொல்லுவாங்க. நம்ம கோட் பண்ண ரேட் வெறும் 3,60,000 கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிருக்கோம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு 3,00,000 3,25 பேங்க் லோனே பண்ணி கொடுத்தோம். கையில் ஒரு 30 40 வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், சிங்கிள் ஓனர் வண்டி. சிங்கிள் ஓனர் வண்டி.
இந்த மாதிரி காசு வந்துட்டு நம்ம எப்பயுமே கொடுக்காம இருந்ததே கிடையாது. இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா வென்டோ வந்துருச்சு, வெர்னா வந்துருச்சு, க்ரூஸ் இருக்குது. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடியது. எப்பயுமே கார் பாயிண்ட் உண்டான ஸ்டைல் இதெல்லாம் வந்தாச்சு. இல்லை நம்மக்கிட்ட எப்பவுமே இந்த வண்டி இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் ஃபாஸ்ட் மூவிங், கஸ்டமர் எடுத்தால் ரீசேலும் பண்ணணும், ஒரு டிமாண்ட் இருக்க வண்டி தான் நம்ம எப்பவுமே நம்ம கார் பாயிண்டில் இருக்கும் எல்லா வண்டியுமே. சூப்பர். அது இது வந்து ஃப்ளூடிக் வெர்னா. ஆமாம், ஃப்ளூடிக் வெர்னா 2016 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது, பெட்ரோல் வேரியன்ட் தான். உங்களுக்கு வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ், சைடு அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 5,65,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் 6 லட்ச ரூபா 6,3 லட்ச ரூபா சொல்லுவாங்க. இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற வென்டோ 2013 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது, ஹைலைன் வேரியண்ட்டு வண்டி. பெட்ரோல் வேரியண்ட்டு உங்களுக்கு வெறும் 86,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன் பார்த்தா டியூல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிறது 4,410 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் 2013 மாடல் வென்டோ சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,45,000. இந்த ரேட்டுக்கு 2012 ஷிஃப்ட்டே இன்றைக்கி 4 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. 2013 மாடல் வென்டோ சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது, வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,45,000. ஒரு சின்ன நெகோசியேஷனில் பண்ணி கொடுத்துடலாம். பேங்க் லோன் உங்களுக்கு 3 லட்ச ரூபாயிலிருந்து 3,25 பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்தால் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்மகிட்ட பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டிஃபால்ட் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் நான் பண்ணி கொடுத்துருவோம் ஃபண்டிங். அதை பற்றி உங்களுக்கு ஒரி பண்ணிக்க தேவை. ப்ரொஃபைல் எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டாக்கும் பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கலெக்ஷன்ஸும் பண்ணியிருக்கோம். இங்கே இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இது போக வெளியில் ஸ்கோடா ரேபிட் ஆட்டோமேட்டிக்கு, நிசான் டெரனோ, ஹோண்டா ஜாஸ் ஆட்டோமேட்டிக், மேனுவல், டீசல், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் வெளியிலேயும் நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குது. கரண்ட்டாக கேட்லாகில் பார்த்துக்கலாம் என்னென்ன வண்டி இருக்குங்கிறத. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், எல்லாமே டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன். இதில் ஏதாவது நாங்கள் வண்டி இல்லை வீடியோவில் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்ல மறந்துருந்தாலும் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலே எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நம்மளோட இன்ஸ்டா பேஜ் இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆமாம், கார் பாயிண்ட் கோவிங்கிற இன்ஸ்டா பேஜை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அதுலேயும் வந்துட்டுருக்கு. யூஸ்ட் கார் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸிங்கை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். எங்கேயும் போய் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாலும் தாராளமாக மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து 1-2 டைம் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி மெதுவாக செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியை. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க வண்டிக்கு மேக்ஸிமம் ஃபுல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் சிபில் டிஃபால்ட்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஃபண்டிங் நான் பண்ணி கொடுத்துடலாம். லோன் எலிஜிபிலிட்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? உங்கள் ஆதார், பேன் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை வந்து நேரில் பார்த்துட்டு ஒரு டோக்கன் அமௌண்ட் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம லோன் மூவ் பண்ணிக்கலாம். அந்த லோன் அமௌண்ட் சப்போஸ் உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே ஆயிடுச்சுன்னா அதை அட்வான்ஸ் பண்ண அமௌண்ட்டை நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வண்டி எடுக்க வரும்போது ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வாரண்டி புது வண்டிக்கு கூட கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்டு காரில் மேக்ஸிமம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நாளைக்கு லோன்லேயே எடுத்திங்கனாலும் அது உங்கள் பேமெண்ட் தான் வேஸ்ட் ஆக போகுது. ப்ரைஸ் ஜாஸ்தியாக எடுத்துட்டிங்கனாலோ இல்லை வண்டி குவாலிட்டி கம்மியாக எடுத்துட்டிங்கனாலோ வேஸ்ட் ஆக போகுது. ஒரு டைமுக்கு 2 டைம் கண்டிப்பாக நீங்கள் வண்டியை செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்மக்கிட்ட மார்க்கெட் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டிலே வந்து நம்மக்கிட்ட தான் லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கும். நீங்கள் நம்மளை விட யாராவது சப்போஸ் வெஹிக்கிள் இது கம்மியாக சேல் பண்ணுறாங்கனாலும் அந்த வெஹிக்கிள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கமிஷனோட கொடுத்துருவோம் நாங்கள். அந்தளவுக்கு அதான் வெரி ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இது உட்காந்து நம்ம எப்பயும் சொல்கிறதா உட்காந்து இடத்துல ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வெஹிக்கிள் நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக நம்ம ஸ்டோர் வந்தீங்கன்னா வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வெறும் 45 மினிட்ஸில் உங்கள் வெஹிக்கிள் சேல் பண்ணி கேஷ் வாங்கிக்கலாம். நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், டேரெக்ட் நீங்கள் ஆர்சி ஓனராக இருக்கணும். உங்கள் ஆதார், பேன் இல்லை ஆர்சி புக் வந்து உங்கள் நேமில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வெஹிக்கிள் எடுத்துக்குவோம் பர்ச்சேஸ். டேரெக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸும் பண்ணுறோம், வண்டி செல்லிங்கும் பண்ணிருக்கோம். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி லட்சுமிபுரமில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் காந்திபுரமில் வந்து வரும்போது காந்திபுரம் புது ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி கணபதி டெக்ஸ்டைல் ஃப்ளைஓவர் ஏறாமல் கீழே சர்வீஸ் ரோட்டில் ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மென்ட் பேக்கரி இருக்கும். அது லாஸ்ட் ரைட் வந்து ஃபஸ்ட் ரைட். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் லொக்கேட் ஆகிருக்கு. கார் பாயிண்ட் சொல்லிட்டு முத்துக்குமரனார் பள்ளியை சொல்லி லொக்கேட். ப்ளஸ் நீங்கள் சங்கனூர் ரூட்ஸில் இருந்தாலும் ரூட்ஸ் ஃப்ளைஓவர் ஏரியாங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆனந்தா பேக்கரி இருக்கும். ஆனந்தா பேக்கரி ஒட்டின கட்டிலே வந்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ப்ளஸ் நீங்கள் கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கார்ஸ் 24 சொல்லி ஓப்பன் ஆகும். சேம் நம்மளோட ஆஃபீஸ் தான் அதுவும். எப்பயும் போல இந்த தடவை ஸ்டாக்கு, ப்ரைசிங், 100% ஃபினான்ஸ் இது எல்லாமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.